இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அன்சிகா அப்படி பேசினதை கேட்டு ஹர்ட் ஆயிட்டியா? ஆமா, ஹர்ட் ஆயிட்டேன். ஆனா அன்சிகா பேசினதுனால இல்ல, நீங்க அன்சிகா விஷயத்துல நடந்துக்கிறத பார்த்து. இப்ப நான் என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் பண்ணது நீங்க தான். இங்க பாருங்க, பசிக்கும் போது சாப்பிட்டா அது உடம்புல ஒட்டும். அதை விட்டுட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டா அது உடம்புலயே ஒட்டவே ஒட்டாது. உண்மையா இல்லையா? நீங்க பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு. சஞ்சனா அன்ஷிகா கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே வயசு தான். சஞ்சனா ஷாப்பிங்காக 10,000 ரூபாய் கேக்குறானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அதே வயசுல இருக்க அன்ஷிகா ஷாப்பிங்காக 1,00,000 ரூபாய் பணம் கேக்குறானா அங்கே நீங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்ல. தேவைக்கு மீறின பணம் கையில இருந்தா அது அந்த வயசு பொண்ணுங்களை ரொம்ப கெடுத்துறோங்க. இல்ல, தேவையில்லாம அவ எதுக்கு கேட்க போறான்னு நினைச்சேனே தவிர அதனால அவங்க கெட்டு போயிடுவாங்களா, ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற விஷயம்லாம் நான் ஒரு நாள் யோசிச்சது இல்லை. அதெல்லாம் யோசிக்கணுங்க. வளர்ற வயசுல ஏற்படுற ஆசைகள், ஏற்படுற நட்புகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க தேவைக்கு அதிகமா கொடுக்கற பணம் தான் அன்சிகாவை தப்பான வழியில கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்போ வளர்ற பொண்ணுங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும், என்ன தேவைகள்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லையா லக்ஷ்மி? அவ்வளோ பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி எத்தனையோ பேரை நீங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்தா அதுக்கு மொத்தமா எவ்வளவு ஆகும், எவ்வளவு செலவு பண்ணணும், நமக்கு எவ்வளவு வரவு இருக்கும், இதெல்லாம் நீங்க கணக்கு பாப்பீங்கல்ல. அதுல 1% உங்க வீட்ல இருக்கவங்கள பத்தி யோசிச்சா சரியா போச்சு. அன்சிகா எனக்கு இவ்வளவு வேணும்னு கேக்குறான்னா அவளோட தேவைகள் என்னவா இருக்கும், அந்த தேவைக்கு எவ்வளவு செலவாகும், அது உண்மையான தேவைகள் தானா இல்லையா, இத பத்தி எல்லாம் கொஞ்ச நேரம் யோசிச்சா எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிரும். நீ சொன்னது உண்மைதான் லக்ஷ்மி. பிசினஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு குடும்பத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்காம விட்டுட்டேன். நீ சொல்லிட்டேல, இனிமே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். என்னங்க? நீ யோசிக்கிற விதம், நீ செய்யற வேலை ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு லக்ஷ்மி. ஒருத்தரை நம்ம பார்த்தா சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும், சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது. ஆனா உன்கிட்ட ஏன்னு தெரியல, நீ எது பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அது ரொம்ப அற்புதம்னு என் மனசு சொல்லும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது லக்ஷ்மி. நீ எப்பவும் எதுவும் கேட்கறதே இல்லை, ஏதாவது கேட்கலாம்ல. மாமா ஷாப் ஓபனிங் பண்ணும்போது அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்ததை நான் பார்த்தேன். மாமா பக்கத்துலயே அவ ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா. ஃபேஸ் மட்டும் என்னால பார்க்க முடியல. எல்லா மனைவியும் என்ன ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுங்க? தான் புருஷனோட பாசம் எப்பவும் தனக்கு மட்டும்தான் ஆசைப்படுவாங்க. தான் புருஷன் எப்பவும் இன்னொரு பொண்ணு பக்கம் எப்பவும் போவே கூடாதுன்னு ஆசைப்படுவா. இன்னொரு பொண்ணு எக்காரணத்தை கொண்டும் தலை நிமிந்து கூட பார்க்க கூடாதுன்னு ஆசைப்படுவா. நீங்க அப்படி நடந்துக்கிறீங்கன்னு இல்ல,
ஆனா ஒரு மனைவியா எனக்கு இருக்கிற முதல் ஆசை அதுதான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றினா போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லைங்க. I love you, Mitra. ஐ லவ் யூ டு மனிஷா. ஆனா என் மனப்பூர்வமா சொல்றேன், என் வாழ்க்கை முழுக்க நான் காதலிக்கிறது, வாழ்க்கை முழுக்க நான் சேர்ந்து இருக்க போறது உன் கூட தான். அந்த லக்ஷ்மி நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற ஆயுதமா இருக்க கூடாது. நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யாரும் வரமாட்டாங்க, வரவும் முடியாது. சரி லக்ஷ்மி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். அந்த ஷாப்பிங் மால் பொண்ணை பத்தி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா எதுவும் சொல்லாமே கிளம்பி போறாரு. மித்ரா எங்க? மித்ரா எங்க? மித்ரா எங்க? மித்ரா எங்க? என்னம்மா இது என்ன தெரியுமா? டிவோர்ஸ் பேப்பர்ஸ், டிவோர்ஸ் பேப்பர்ஸ், டிவோர்ஸ் பேப்பர்ஸ், டிவோர்ஸ் பேப்பர்ஸ்.